எப்பவுமே இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஆனா அதே பிசினஸ் பேஜுக்கு பாத்தீங்கன்னா பெருசா ஃபாலோவர்ஸே இருக்க மாட்டாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா வேல்யூ கொடுக்காததுனால தான். பொதுவா நம்ம ஏன் ஒரு இன்ஃப்ளூயன்சரை ஃபாலோ பண்றோம்னா முக்கியமா ரெண்டு விஷயத்துக்காக தான். எதர் அவங்க நம்மள என்டர்டெயின் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு நாலேஜ் பேஸ்ட் கண்டென்ட், நம்மளுக்கு ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. இது ரெண்டுமே இல்லாததுனால தான் நிறைய பிசினஸ் பேஜ் வந்துட்டு க்ரோ ஆகாம இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு பிசினஸ் பேஜ்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு சேல்ஸியான கண்டென்ட் தான் இருக்கும். அவங்களோட ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸோ இல்லை அவங்க ப்ராடக்ட் புதுசாக லான்ச் பண்ணதோ இந்த மாதிரி ரொம்பவே சேல்ஸியான கண்டென்ட் தான் அதில் இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு நிறைய பேர் அந்த பேஜஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வில்வா பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் காஸ்மெட்டிக் பிராண்ட். ஸோ அவங்களோட ப்ராடக்ட்டை பற்றி ப்ரொமோட் பண்ணுறதை விட மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க நிறைய வேல்யூ கொடுப்பாங்க. நம்ம ஸ்கின்னை எப்படி மெயின்டைன் பண்ணணும், மாய்ஸ்சரைசர் ஏன் அப்ளை பண்ணணும், சன்ஸ்கிரீன் எப்படி அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி நிறைய வேல்யூ கொடுக்கறதுனால தான் நிறைய பேர் அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி அது மூலயமா அவங்களுக்கு சேல்ஸும் நடக்குது. இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பிராண்ட் வேல்யூ பேஸ்டான கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.